குடும்ப உறவுகளில் மிக நெருங்கிய உறவு, அதாவது தவிர்க்க முடியாத உறவுகள், அதாவது ஒரு செடியில் பூத்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நேரடி உறவுகள், அவங்கள்ட்டெல்லாம் மனத்தாங்கல் ஏற்படும் போது இந்த மௌனத்தை மட்டும் நம்ம கடைபிடிச்சோம்னா மாபெரும் தவமாக, அந்த பிரச்சனை வரும்போது அந்த 1 மணி நேரம் கழித்து நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா மௌனத்துக்கு அப்படி பெரிய ஒரு சக்தி இருக்குது. இப்போது அடுத்தடுத்த உறவுன்னா கூட நம்ம எப்போயாவது விசேஷங்கள்லையோ இல்லை முக்கியமான இடங்களில் தான் சந்திக்க போகிறோம். ஆனால் தினம் தினம் சந்திக்கிற உறவுகள், ஒரு குடும்பத்துக்குள்ளே மாமனார் மாமியார் மருமகள் அண்ணன் தம்பி எல்லாருமே அந்த குடும்பத்தில் சந்திச்சு தான் ஆகணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கு சந்திச்சு தான் ஆகணும். எல்லா வீட்டிலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரச்சனைகள் வரும். அது வராமல் இருக்காது. வராமல் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சில உறவுகள் வர வைப்பாங்க. அது அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து. நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருந்தாலும் அதை கலங்கம் பண்ணிவிட 1000 உறவுகள் இருக்கும், 1000 எதிரிகள் இருப்பாங்க. அதை பற்றிலாம் நாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் நம்ம இந்த ஜென்மத்தில் உறவுகள் வாழ்ந்து தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ சில நெருங்கிய உறவுகள்கிட்ட வாழ்ந்து தான் ஆகணும். அடுத்தடுத்த உறவுகள் கூட வேண்டான்னு சொன்னால் கூட நம்ம தவிர்க்கலாம், எப்போயாவது சந்திக்கலாம். ஆனால் தினம் சந்திக்கிற அந்த உறவுகள் ஒரே குடும்பத்தில் உள்ள உறவுகள் கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும். அதுக்கு மன அமைதியாக இருக்கணும்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை, சின்ன சாதாரண பொருள் எல்லாருக்குமே ஆயுசு 100 தான், அதுக்கு மேலே யாருக்கும் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் பேசினா ஒருத்தர் அமைதியாக மௌனமாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தியை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எதுக்காக அவங்க கோச்சிட்டாங்களோ அவங்களே கொண்டு கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு மன அமைதி கிடைக்கும். சண்டை போட்டுட்டா கடைசி வரைக்கும் அது ஒரு பகையாகவே அவங்கள சந்தித்து தான் ஆகணும். ரொம்ப இந்த பொருளை அனுபவிச்சிருந்தா கூட, எதுக்காக சண்டை போட்டோமோ அதை அனுபவிச்சிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்காது. மௌனமாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதை அனுபவித்து பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் நிறைய இடத்துல மௌனமாக இருந்ததுனால ஒரு குடும்ப உறவோடு இருக்க முடியும். அவங்களே மனம் உணர்ந்து நம்மளிடம் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இருக்கும். அதனால் யார் எது சொன்னாலும், யார் ஒருத்தர் பேசினாலும் ஒருத்தர் மௌனமாக இருந்துட்டோம்னா அங்கே பிரச்சனைக்கே வேலை இல்லை. இது நெருங்கிய உறவுகள்கிட்ட தான். அதுக்காக எல்லார்ட்டையும் இருக்க முடியாது. நெருங்கிய உறவுகள்கிட்ட இருந்து பாருங்கள். மௌனமாக இருந்து ஜெயிக்கிற ராசிகள் அப்படின்னு சிலது இருக்குது. அது எந்தெந்த ராசினா கடக ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி. இவங்கெல்லாம் பொறுமையாக இருந்து இந்த காலத்தை வெல்வாங்க. கண்டிப்பாக பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடு கொள்வார்.